சொன்னாருன்னு தெரியலையே. நம்ம பையன் 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு இந்த அண்ணன் சொன்னாங்க. இல்ல என் காதுல தான் எதுவும் தப்பா கேட்டிருக்குமோ? எனக்கு அது கேட்டதுல இருந்தே மனசு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க எதுக்கு இப்படி பேசுனாங்கன்னு தெரியல. நம்ம அதையே யோசிச்சுட்டு இதுல இருக்கோம். நாளைக்கு நிச்சயதார்த்தம். கல்யாணத்துக்குன்னு வந்த விருந்துக்காரி எல்லாரும் நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காவ. எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேக்கு. இவ இப்ப வாரேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணதுக்கில்ல. என்ன அதுன்னு விளக்கமா என்கிட்ட சொன்னா நான் என் வேலையை பார்ப்போம்ல. சிவகாமி, இம்மா வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா உங்களுக்காண்டி நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னா வந்து பேசுகிறேன்னு தானே சொன்னேன். உனக்கு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்க வேண்டியது தானே. அவங்க பேசுனதை நீங்க கேட்டீங்க தானே? எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு மண்டை குழப்பமா இருந்துச்சு. அதுக்கு தான் இதுலயே வந்து இருக்கேன். என்ன சிவகாமி இது? வீடு பூரா ஆட்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீ இப்படி பெட்ரூம்லயே வந்து இருந்தேன்னா அவங்க என்னதான் நினைப்பாங்க நம்மளை பத்தி? அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்கு அந்த அண்ணன் அப்படி பேசினவ? நம்ம பசங்க 2 பேரும் நாங்க வரும்போது இங்கதான் இருந்தாங்கன்னு யாரை பார்த்து சொன்னாங்க? விவேக் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டான். அப்புறம் எதுக்கு அவங்க அப்படி பேசினாங்கன்னு எனக்கு புரியல. சரி, இப்ப நம்ம வேலையெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயமா நான் உனக்கு சொல்லியே, இப்ப நேரம் இல்லைல்ல, ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காவ. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பூவெல்லாம் கட்டி வைக்கணும். இப்பதான் நம்ம இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போறோம். நாளைக்கு நிச்சயதார்த்தம்லாம். கொஞ்சமாவது உனக்கு இது இருக்கா? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இப்ப என்ன பண்ணதுக்கு? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லாமே இருக்க முடியாது, நம்மள விட மாட்டா. அவன் வெளியே வந்த விஷயத்த சொன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஏன் வரல, அதை போய் கேட்போம் அப்படின்ட்டு நம்மளை போட்டு எரிச்சல் பண்ணிட்டே இருப்பா. அவன் வேற நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கல்யாணம் வரைக்கும் இவளை சமாளிக்கிறது நமக்கு பெரும்பாடா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது, சொல்லிதான் ஆகணும். ஆமா சிவகாமி, அண்ணன் சொன்னது உண்மைதான். அவங்க வரும்போது விக்ரமும் விவேகும் வெளியே தான் இருந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்தவ. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா சிவகாமி, நாங்க வரும்போது அவங்க 2 பேரும் சோஃபால இருந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் இப்படிதான் அதிர்ச்சியா இருந்துச்சு. விக்ரம் போய் பேசினா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவன் என்ன நினைச்சானோ வெளியே வந்து அவன் கூட பேசிட்டு இருந்தான். நம்ம எல்லாம் வெளியில போனதுல இருந்து அவன் வெளியே தான் விக்ரம் கூட இருந்திருக்கான் இன்னைக்கு பூரா. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? விவேக் வெளியே வந்து பேசிட்டு இருந்தானா? ஆமாம்மா, நானும் பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. அப்போ நம்ம பையன் இங்க பாரு, நான் யான் உன்கிட்ட இவ்வளவு நேரமே இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு தெரியுமா? நான் உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷத்துல இப்படிதான் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்புறமா அவன்கிட்ட போய் நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி கல்யாணத்துக்கு வர சொல்லுன்னு நம்மளை போட்டு நச்சரிச்சுட்டே நீ இருப்ப. அவன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் என்கிட்ட, நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரமாட்டேன், கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்ட்டு. யாங்க வெளியில வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு பேசியாச்சு. அப்புறம் என்ன, அவனுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரலாம்ல? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம். அவன் வெளியூர்ல இருக்கான் அப்படி அப்படின்ட்டு. இப்ப இவங்க பார்த்தாச்சு அவன் வீட்டை தான் இருக்கான் அப்படின்றது தெரியும். நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா இங்க பாரு, ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். நம்ம அவனை வற்புறுத்தி வர வைக்க முடியாது சிவகாமி, நீ புரிஞ்சுக்க. இப்ப நீ அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட போய் பேசுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு எங்களை போட்டு இது பண்ணிட்டு கிடக்காத. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? என்ன பாரு, அவன் வெளியே வந்ததே எனக்கு பெரிய விஷயம். அவன் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நாங்க வரது அவனுக்கு தெரியல, அதனாலதான் அவன் வெளியே இருந்து பேசிட்டு இருந்தான். இங்க பாரு, இப்ப போய் நீ அவன்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு நிக்காத. எல்லாரும் வந்ததோட அவன் திரும்பி ரூமுக்குள்ளே போயாச்சு. நீ இப்ப போய் நாளைக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. அவன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத. நிச்சயதார்த்தத்துக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கலாம். இப்போ கண்ணை தொடச்சிட்டு போ, ஏதாவது சாப்பிடு. அந்த பையனுக்கும் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு கொண்டு போய் ரூம்ல கொடுத்துட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. நான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இருக்கா. போ, அங்க போய் அவங்க கூட இதா இரு. சும்மா அழுதுகிட்டே இருக்காத சிவகாமி. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆகுதுக்கு? கல்யாணம் வருவீன்னு ஒரு 2-3 நாள்ல நீ இப்படி அழுது உடம்புக்கு எடுத்துட்டா கஷ்டமா இருக்குங்க எனக்கு. இந்த பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்ம பண்ண தப்புதான். நாமளாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். நாமளும் அந்த நேரம் கோவத்துல அப்படி இப்படின்னு கத்தி இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? இதுக்குதான் சொல்றது, யோசிக்காம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆமா, எல்லாமே ஏன் தப்பு தான். நீங்க எதுவுமே பண்ணல. எல்லா தப்பு நான் பண்ண மாதிரி. இப்ப எல்லாரும் என்னை ஏன் மேல பழிய போடுங்க. சரி விட சிவகாமி, சும்மா போட்டு அழுதுகிட்டே இருக்காத. எல்லாத்துக்கும் அழும்போது இன்னும் பார்க்க எரிச்சலாலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படி போட்டு அழுதுட்டு கிடந்தேன்னா வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்படி அழுதழுதா இருப்பாவ. போ, கண்ணை தொடச்சிட்டு எல்லாம் நகையெல்லாம் வெளியே தூக்கி வைக்காத. எல்லாத்தையும் எடுத்து பீரோல வை. போ, நாளைக்கு மண்டபத்துக்கு போகும்போது கவனமா நகையெல்லாம் எடுத்து வை. எடுத்து பீரோக்குள்ள வச்சு சாவியை லாக் பண்ணி கையிலே வச்சுக்க. சரி. அழுதுட்டே இருக்காதம்மா. என்ன கேட்டா அவன் எனக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததே சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். வேற எதையுமே நான் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. மெல்ல மெல்ல அவன் நம்ம சொல்ல மாதிரி எல்லாம் கேட்பான். வெளியே வந்துட்டாம்ல, இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமா மாத்தலாம். எடுத்த உடனே அவன்கிட்ட போய் ஒவ்வொன்றும் சொல்லாத. அப்புறம் திருப்பியும் அப்படியே அந்த இருட்டு ரூமுக்குள்ள போய் கடந்துருவான். சரிங்க. போ, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு போய் குடி. இந்த சாயந்தரம் போல இவங்க வெளியே போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்திருக்காவ போல இருக்கு. அப்படியா? வெளியெல்லாம் போனாங்களா? ஆமா, விவேக்கும் விக்ரமும் சேர்ந்து கார்ல எங்கேயோ வெளியே போயிருக்காவ. வெளியே தான் கடையில சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனா போயிட்டு வந்து ரொம்ப நேரம் இருக்கும்ல, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு போய் ரூம்ல வை. எதுவுமே கேட்காத, தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்காத, சரியா? சரிங்க. எங்க நீங்க அந்த அண்ணன் கிட்ட பேசுனீங்களா நம்ம சத்யா விஷயம் பத்தி? இல்ல, பேசலான்னு ஆரம்பிச்சேன். அப்ப எல்லாரும் வந்துட்டீங்க, சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. இதுக்கப்புறம் வெளியே இப்ப பேசிட்டு எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசி ஒரு முடிவு எடுக்கட்டு. என் சைட்ல இருந்து நான் பேசிக்கேன். பொண்ணுக்கு அப்பாவும் வரட்டும், அப்புறமா பேசிக்கிடலாம், சரியா?
சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்க என்ன ஏசக்கூடாது. என்ன வேலையை பண்ணி வச்சுட்டு வந்த? ஒன்றும் இல்லை, நகை கடைக்கு போகும்போது நம்ம பெரிய மருமகளுக்கு நகை எடுக்கும்போது சத்யாவுக்கு நான் ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த பிள்ளை அதை போட்டு பார்த்துட்டு இருந்தா, அதான் அவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். எங்க தப்போ? என்ன ராணி வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னா, நான் தான் வற்புறுத்தி எடுத்தேன். லூசு தான் நீ. உன்னை என்ன சொல்லதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதையுமே யோசிக்க மாட்டியா சிவகாமி? அவங்க கிட்ட நம்ம இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அவ ஓ மருமகான்னு நீ சொல்லியிருக்க. இப்படி எல்லாம் பண்ணாத சிவகாமி. ஏங்க, அந்த பிள்ளை அதை போட்டு பார்த்துச்சா, அழகா இருந்துச்சுன்னு அவளுக்கு நான் வாங்கிட்டேன். சரி, வாங்கினது இருக்கட்டும். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம அவங்க கையில திணிக்க வேண்டாம், இங்கேயே வச்சிரு. பேசி முடிச்சு அவங்களுக்கு சம்மதம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்ப கொடுத்துக்கிடலாம், சரியா? சரிங்க. சரி போ, ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து எல்லாரும் கூட எல்லாரும் சேர்ந்துருந்து கெட்டி அதை எடுத்து வைங்க. நாளைக்கு காலையில் ஐயர் ஒரு 9:30 மணிக்கு வந்துடுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு 7, 8 மணிக்கு போல் மண்டபத்துக்கு போயிடணும். வேனுக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. 2 டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம சைட்லேருந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு 9:30 மணிக்கு எல்லாரும் போகணும். எல்லாருக்கிட்டையும் சொல்லி பிள்ளைங்கெல்லாம் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாக சொல்லி, சரியா? சரிங்க, நான் சொல்லுங்க. சரி போம்மா, ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடு. சரிங்க. எதுக்கு தான் இப்படி இருக்காளோ? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்படாமல் சும்மா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணும்னு யோசிச்சு மண்டையை கொழுப்ப வேண்டியது. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் இருப்போம். எல்லாரும் அவிய ரூமில் தானே இருக்காங்க. காலு கையெல்லாம் என்ன உளைச்சலாக இருக்குது. எப்படா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு வைப்போன்னு இருக்கு. மைனி, மைனி, உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் யாருமே காணும். யாரும் இன்னும் வரலையா? நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு. எல்லாரும் நாளைக்கு தான் வராங்களா என்ன? இல்லம்மா சிந்து, எல்லாருமே இன்னைக்கு காலையிலே வந்துட்டாவ. எனக்கு பக்கத்து தெருல இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல தங்க வைக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன மைனி, எல்லாரும் அங்க தங்கியிருக்காங்கன்னு யாரும் கோச்சிக்க மாட்டாங்கல்ல? ஏன்னா நாங்க எல்லாரும் இங்கே இருக்கோம், உங்க வீட்டுல உள்ளவங்க யாருமே இல்ல. ஆமா, நாங்களும் அதை பத்தி கேட்க தான் செஞ்சோம். நீங்க தான் இங்க தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாவ. மாதிரி என்ன செய்ய முடியும்? நாங்களும் ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல தான் ரூம் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அது எப்படி? நீங்க வராதவங்க, அவங்கனால எப்பயாச்சும் வருவாங்க, இங்க தங்குவாங்க போவாங்க. எல்லாரும் என்னோட பக்கத்துல தான் இருக்காவ. நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது. எங்க பையன் வீட்டு விசேஷம், அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க. எப்படி நான் உங்களை தனியா தங்க வைக்க முடியும்? அதுக்குதான் நீங்க எல்லாரும் இருந்தா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப பூ கட்டுறதுக்கு ஆளே இல்ல. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறதுனால எல்லாரும் ஆளு கொஞ்சம் பூவை கட்டுனா எல்லாம் இப்ப தீந்துரும். எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இப்படி இருக்க மாட்டாவ செல்வி. அவங்க வந்தோமா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமா போனாமா அப்படின்னு தான் இருப்பாவ. நானே சொல்லுதம்ல, எனக்கு ஒரு வேலைக்கு அவங்க வந்து உதவி பண்ண மாட்டாவ. என்ன மைனி சொல்லுவீங்க? அப்படியா? ஒண்ணுமே செய்ய மாட்டாவளா? வேலைக்கெல்லாம் போகக்கூடியவங்களா ஒரு வேலை செய்ய மாட்டாவ. வீட்லயே வேலைக்கு ஆளை வச்சிருக்காங்க. இங்கேயும் நான் வேலைக்கு ஆளை வச்சிருக்கேன் தான். இப்பதான் ஃபங்க்ஷன்ல அதனால வச்சிருக்கேன். மத்தபடி வீடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வாரத்துல ஒரு 2 நாள் வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு கிளீன் பண்ணுவேன். அவையெல்லாம் வந்தா ஒரு இடத்துல இருக்கா ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி நகர மாட்டாளுவோ. உண்மைக்கு தான் சொல்லுங்க செல்வி, வந்து இருக்க ஆரம்பிச்சாலுவோ அப்படியே இருந்துடும். எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதானே நான் யாரையுமே கூப்பிட மாட்டேன். இந்த தீபாவளி அப்படி இப்படின்னு விசேஷம்லாம் வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் நினைப்பேன். ஆனா நான் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் நல்லா சொகுசா இருப்பாங்க சோபால. அதுக்கு தான் நான் கூப்பிடவே மாட்டேன். மத்துக்க இப்ப கல்யாணம்லாம் கூப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம வீட்டில எல்லாம் ஏதாவது விசேஷம்னா ஒரு 2 நாள் முன்னாடியே ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவோம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, இப்படி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் வந்து ஒரு வேலையா செஞ்சு முடிச்சிருவோம். ஆமா, அங்கெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம்னா அப்படிதான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்துருந்து நமக்கு எல்லா உதவியும் பண்ணி தருவாங்க. ஆமா, நானும் சில நேரம் நினைப்பேன் மத்துக்க, இவள்கிட்ட சொல்லி ஊரோட ஒரு வீடை வாங்கி அங்கே எங்கேயாவது செட்டில் ஆகிடுவோமா அப்படின்ட்டு. இங்கே வேலைக்காண்டி வந்தது சரின்ட்டு இங்கேயே வீடை வாங்கி இங்கேயே செட்டில் ஆயாச்சு. நம்ம கிராமத்திலாம் இருக்க மாதிரி ஒரு இடம் வராது பத்துக்க. மைனி, உங்களுக்கு அங்கேயெல்லாம் தான் இருக்க பிடிக்குமோ? நாங்க நீங்க இங்கே இருக்கிறதுனால கிராமத்துல எல்லாம் வந்து இருந்துட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சோம். அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு அங்கதான் பிடிக்கும் பத்துக்க. என் பையனுக்கு 2 பேருக்கும் கல்யாணத்தை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அங்கேதான் நாங்க வந்து செட்டில் ஆக போறோம். இவன் கல்யாணம் முடியட்டும், ஒரு வாரம் உங்க வீட்டுல எல்லாம் வந்து தங்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால என்ன, கண்டிப்பா வாங்க. எல்லார் வீட்டுல ஒரு வாரம் தங்கிட்டு தான் திருப்பி வரணும். சிந்து, கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க பாம்பேல தானே இருந்தீங்க, இப்ப ஏன் திடீர்னு இங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க? அது மட்டும் இல்ல, அண்ணன் இங்க இல்ல போல, வெளிநாட்டுல இருக்காவளோ? அது வேற ஒண்ணும் இல்ல மைனி, ஒன்னும் இல்ல மைனி. பெரியவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் வெளிநாட்டுல ஒரு வேலை விஷயமா போக வேண்டியதா போயிடுச்சா. சரின்ட்டு அக்காலும் அவளும் தனியா தானே இருக்கணும்னு நம்ம ஊருக்கே வந்துட்டாவ. அண்ணன் வரது வரைக்கும் தான், அதுக்கப்புறமா மைனியும் பிள்ளையும் அங்க போயிருவா. ஓ அப்படியா? சரி சரி. எதுக்கு போட்டு அவ்வளோ தூரத்துல போய் இருந்து ஒரு ஆத்திர அவசரம்னா நம்மளுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தானே இருப்பாவ. அங்க யாராவது இருக்காங்களா? உங்க வீட்டுக்காரவே வந்ததுக்கு அப்புறமும் அங்க போவாத சிந்து, பிள்ளைய எப்படி கெட்டி கொடுக்க போற? சின்னவளும் கல்யாணம் முடிச்சிட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவா சென்னைக்கு. அதுக்கப்புறமா நீ தனியாலாம் இருக்கணும் பாம்பேல. பேசாம இங்கேயே ஒரு வீடு வாங்கி அங்கேயே தங்கிருங்க, அதான் நல்லது. இங்க என்ன தங்கச்சிங்க 2 பேரு, அண்ணனும் அப்பப்பா வந்து போய் இருப்பாவ. அதுக்கப்புறமா அம்மா அப்பா எல்லாரும் இருக்காவல்ல. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இல்ல, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஏதோ கல்யாணம்? ஐயா, உங்கள்கிட்ட சொல்லல போல இருக்க, தெரியாமலாம் வளர்த்தி வச்சுட்டேன். ராணி செல்வி, அது வந்து நான் சென்னைக்கு போயிருந்தோம்ல அண்ணன் வீட்டுக்கு. ஆமா, அம்மா நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசுறதுக்காண்டி தான் போனேன். அண்ணனும் அண்ணியும் சரின்னு சொல்லிட்டாங்க.
ஏக்கா உண்மையாவா? ஆமாக்கா, என்னது நம்பவே முடியல. உண்மையாவா? என்ன மக்களே, எதுவுமே சொல்லாம சென்னைக்கு போய் கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்திருக்க? இல்லம்மா, அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல, அதனாலதான் சொல்லல. அங்க போய் பேசினேன், அண்ணன் சரின்னு சொன்னாங்க. அப்புறமா அண்ணியும் என்ன அண்ணியும்னு இருக்கிற, உங்க அண்ணி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்களே. இல்லம்மா, அண்ணன் சரின்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணம் இப்போ வைக்க முடியாது, எப்படியும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். 2 பேருக்கும் சின்னதா என்கேஜ்மெண்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோமா. இக்கா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்களே, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தோம், ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படி இப்படின்ட்டு. ஆமா, முதல்ல கொஞ்சம் அப்படிதான் அண்ணி இருந்தாவ, முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி. இப்போ ஏன்னா காரணம் உங்களுக்கும் தெரியும், நாம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனா பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போயிடுச்சு. அதனாலதான் என்கேஜ்மெண்ட் எப்படின்னு ஒரு மாசத்துல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இவையெல்லாம் அங்கிருந்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க. போன்ல தான் பேசினோம், அவங்களுக்கும் ஓகே தான். பரவாயில்ல, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனனிக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா என்ன பண்ணதுக்கு, இவங்க 2 பேரும் பண்ண காரியத்தினால தானே அந்த 2 பிள்ளைங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அவ்வளோத்துக்கும் நமக்கு நிம்மதி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு எப்ப வருமோ தெரிய மாட்டேக்கு. மூஞ்சி கொடுத்து கூட நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாவா இவங்க. நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்குமோ. நம்ம கிட்ட பேசலைனாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க 2 பேர்கிட்டயாச்சும் பேசலாம்ல. 2 பேரும் இப்ப நல்லா தானே இருக்காவ. அவங்க அளவுக்கு வசதி இல்லைதான், ஆனா என்ன, அவங்க பிள்ளைய நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க. நல்லா தானே பாத்துக்கிறோம், வேற என்ன வேணும் இவங்களுக்கு. சரி, ஒவ்வொன்று அவங்கவுங்க விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வந்தோமா, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். நம்ம ஒன்றுக்கும் வாயே விட்டுறக்கூடாது, பேசாம இருக்கணும். என்ன லட்சுமி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா பூ கட்டிட்டே இருக்கேன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எல்லாரும் பேசிட்டு இருந்தாவ, நானும் அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். அப்படியே இந்த பூவையும் கட்டி முடிச்சிடலாம்ல. சிந்து வாங்கிட்ட பேசல அப்படின்ட்டு உனக்கு வருத்தமா இருக்கா? அதனாலதான் நீ போய் அமைதியா இருக்கியா? சேச்சே இல்லத்த, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பக்கம் நியாயம் இருக்குல்ல, அவங்க கோவப்படுறதுலயும் வருத்தப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம வீட்டில் இப்படி நடந்தாதான் அவங்களோட வழி என்னன்னு நமக்கு தெரியும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேத்த. அதனால கண்டிப்பா எனக்கு அதுல கோவமே கிடையாது. ஆனா என்ன, ஜனனி தான் ரொம்ப வருத்தப்படுதா. என் பையன் அவளை நல்லா தான் பார்த்துக்கிடான், 2 பேரும் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. பேசணும் உடனே அப்படின்னு சொல்லலை, கொஞ்சம் முயற்சியாவது பண்ணலாம். பிள்ளைங்களுக்காண்டி கண்டிப்பா உடனே எல்லாம் பேசிட முடியாது. இருந்தாலும் எனக்கு புரியுதுமா லட்சுமி, நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், கேட்க மாட்டேங்க. அவன் ஏன் அப்படி இருக்கான்னா, ஜனனி கிட்ட ரொம்ப பாசம் 2 பேருக்கும். கல்யாணமாயி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததுனால கீழேயே வைக்காம தலைமையிலேயே வைக்காம கையிலேயே தூக்கிட்டு சுத்தினால, அதான் திடீர்னு நம்ம பச்சை கேட்காம நம்மள மதிக்காம போயிட்டாலே அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் வருத்தம். கொஞ்சம் நேரம் ஆகும் பேசுறதுக்கு. பரவாயில்லத்தை இருக்கட்டும். இப்போ வந்து விசேஷ வீட்டில் இருக்கும்போது முகத்தோட முகம் பார்க்கணும், அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகும்போதெல்லாம் பாப்பாவேன். அதான் அப்பவும் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும்ல, அதுதான் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆதிக்கும் நம்ம நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசுனது நல்ல முடிவு. ஆமா, எனக்கும் அதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஏன் மருமவக்காரி ஒத்துக்காம தான் இருந்தா, அதெல்லாம் முடியாது, நான் கெட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனா முத வந்து சம்மந்தம் கேட்டதும் அவதான், இப்ப கெட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லதும் அவதான். இப்ப என்ன நினைச்சாலும் மனசு மாதிரி சரின்னு சொல்லியிருக்காவ. எப்படியும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆமா, ராமுக்கும் ஜனனிக்கும் தெரிஞ்சதுன்னா நல்லா சந்தோஷப்படுவாங்க. நீங்க பேசிட்டே இருங்க, நான் என்ன வந்துடுறேன். சரியா, நீ போயிட்டு வாங்க. ஏக்கா, அப்படின்னு நினைச்ச மாதிரி பிள்ளைங்க 2 பேருக்கும் பேசி முடிச்சிட்டோம். ஆமா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நந்தினிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏற்கனவே அம்மல ரொம்ப கோவமா இருக்கா, அந்த பிள்ளையும் போட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி இருக்கட்டும், இப்ப அதை பத்தி பேசி எதுக்கு. ஆதி வரா எல்லாரும் வருவாங்கல்ல, நிச்சயதார்த்தம் முடிச்சு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வராங்க. வரும்போது ஆதியும் கூட வரேன் அப்படின்னா. அப்படியா, அப்ப அவங்க கிட்ட போன்ல எதுவும் சொல்ல வேண்டாம், பிள்ளைங்க 2 பேரும் வரட்டும், நானே நேரில் சொல்லிடுவேன். சரிக்கா, நீயே நேரில் சொல்லிக்க. அப்புறம் ராணி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துக்க. உங்க 2 பேருக்கும் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்க அப்படியே வரும்போது அந்த அண்ணன் தான் சொல்லிட்டு இருந்தாவ, இந்த வீட்டுல இன்னொரு பையன் இருக்காம்ல, இந்த மாப்பிள்ளக்காரனுக்கு தம்பிக்காரையும் ஒருத்தன். ஆமா, எங்களுக்கு 2 பசங்கள்ல இன்னொரு பையன் இருக்கானா, ஆனா அவங்க இல்ல, வெளியூருக்கு போயிருக்கான் அப்படின்னா. நாங்க வரும்போது பார்த்தோமே 2 பேரும் தான் சோஃபால இருந்து பேசிட்டு இருந்தாவ. எங்ககிட்ட எதுக்கு அவன் வெளியூர் போயிருக்கான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. கேக்கா, நீ போட்டு மண்டையை குழப்பிக்காத, அவன் ஊரு போயிட்டு வந்திருப்பான், அவன் அண்ணன்காரனுக்கு கல்யாணத்துக்கு வராமையா இருப்பான். அப்புறம் ஏன் வர முடியாதுன்னு சொல்லணும். ஏக்கா, நீயே சொல்ல. என்னாச்சு ராணி, ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு அவங்க அப்படி சொல்லணும்? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. ஆமா, நீ எதை கேட்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? கேட்டி, அந்த பையனுக்கும் இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களாமே. அண்ணனுக்கு தங்கச்சி பொண்ணா, அவங்க வழியில யாரும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. நம்ம ஃபேமிலின்னு சொன்னா. இது உங்களுக்கு தெரியுமா எந்த பிள்ளைய பார்த்து வச்சிருக்காங்கன்னு? இந்த கதையை தான் கேட்கப்படியா? இதை நாங்களே உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். அண்ணனும் வரட்டும், 2 பேரையும் சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அது ஒரு பெரிய கதை பத்துக்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா நீ ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி, நீ நேரில் வரும்போது இதை பத்தி பேசிக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். யாம்டி, என்ன பிரச்சனை? ஏக்கா, அது வேற ஒன்றும் இல்லை. இவங்க கல்யாண லெட்டர் தரதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்கல்ல வீட்டுக்கு, அப்படின்னு சத்யா பிள்ளையை பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு. ஆமா, சின்னவனுக்கு சத்யாவை கெட்டி தரியா அப்படின்ட்டு அப்போ கேட்க ஆரம்பிச்சவ இப்போ வரைக்கும் கேட்டுட்டே இருக்கா பத்துக்க. இது
என்ன சொல்லுங்க? சத்யாவையா? அவ இப்பதானே காலேஜ் படிப்பு படிச்சிட்டு இருக்கா. ஆமா எம்மா, எத்தனை ஃபோன் பண்ணிருப்பாங்க தெரியுமா? நானே இவங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காவல, சரின்ட்டு இவகிட்ட பேசி பாட்டே. ஏன் அம்மா என்ன நிலைக்கு நின்னுட்டாருன்னு தெரியுமா? மொதல் விஷயம், படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய பொண்ணு கேட்கறதே தப்பு, இதுல அவங்க எத்தனை வாட்டி ஃபோன் அடிக்காவ அப்படின்ட்டு இவன் நல்ல கோவப்பட்டாரு என்கிட்ட. ஆனா நான் என்ன சொல்லுங்க, நல்ல குடும்பம், நமக்கு தெரிஞ்சவங்க வேற, பையனே பார்த்து பிடிச்சிச்சுன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா கட்டி வைக்கலாமே. இப்ப சும்மா வேணா பேசி வைப்போம். ராணி, எனக்கு இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நீ அண்ணனும் வந்துட்டு அண்ணன்கிட்டே ஒரு வாட்டி பேசி பாரு. ஆமா, இப்ப நான் நல்லா வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வந்து டயர்டா இருப்பாவ, அதனால படுத்திருப்பாவெல்லாம். அப்புறமா நான் காலையில பேசிக்கிட்டே இந்த விஷயம் பத்தி. இக்கா, உனக்கு என்னக்கா தோணுது? நான் இவகிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்டதுக்கு சரி கெட்டி கொடுப்போம், நல்ல பையன் தானே அப்படின்னா. ராணி, பையனை நேர்ல பார்த்தா மட்டும் போதுமா? பையன் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. பிள்ளை வேற படிச்சுட்டு இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம்னா சரி. ஆனா படிப்புலாம் முடிச்சு வேலைக்கெல்லாம் போகும்போது பிள்ளைங்க மனசு எப்படி மாறும்னு சொல்ல முடியாதுல்ல. நாம பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வாக்கு கொடுத்து மாதிரி நாளைக்கு ஒண்ணு பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா, எனக்கும் அதே தான் கவலையா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவரு ஒரு நாளைக்கு நிக்காரு, நான் கெட்டி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கும் அதான் ராணி, என்ன சொல்லதுக்குன்னு தெரியல. நாளைக்கு நம்ம அண்ணன் கிட்ட பேசி பார்ப்போம். அப்பாவே இருக்கவல்ல, உங்க வீட்டுக்காரவிலும் வரட்டும், பேசி பார்ப்போம். பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இதுல வேற இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இன்னைக்கு நாங்க நகை எடுக்க போனோம்னா சத்யாவுக்கு நெக்லஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஏ அம்மா, ஏக்கா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமாட்டி, சத்யாவுக்கும் நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கா. இந்த பிள்ளையும் ஒரு நெக்லஸ் சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்திருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா மக்களே, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து பில்லு போட்டாச்சு. ஏக்கா நிஜமாவா? ஏன் இவங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்க? சத்யாவை பொண்ணு கேட்டது தப்பு நான் சொல்ல மாட்டேன். சரி, குடும்பத்துக்குள்ளே கெட்டி கொடுக்கணும்னு நினைக்காங்க, பிள்ளைய பிடிச்சி போயிருக்கும், கேட்டிருக்கணும். ஆனால் எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும்? மொதல் விஷயம், நம்ம சைட்லேருந்து சரின்னு நம்ம சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படி ட்ரெஸ்ஸு நகைனெல்லாம் வாங்கி கொடுக்குறது எனக்கு என்னமோ தப்பாப்படுது. ஆமாம், ரொம்ப அவசரப்படுத்துறதுனாலே எனக்கும் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, நீ எதை பற்றி யோசிக்காத ராணி, அண்ணன்கிட்ட பேசுவோம், என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளவா இருந்தாலும் பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்காம நம்ம பிள்ளையை கெட்டி கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்லுங்க. ஆமாம், எனக்கும் அப்படிதான் இருக்குக்கா. எல்லாரும் என் மண்டையை கழுவிட்டு இருந்தாவ. நீ தான் தெளிவாக பேசியிருக்கேன். அண்ணன் வரட்டும், அண்ணன்கிட்டே ஒரு வாட்டி பேசுவோம், இவகிட்டையும் பேசுவோம், பையனை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா எதுனாலும் முடிவு எடுத்துக்கலாம். இந்த நகையை மட்டும் நான் இப்போதைக்கு வேண்டான்னே சொல்லிட்டேன். வாங்கினது இருக்கட்டும் அவங்க கிட்டேயே. நாளைக்கு பின்ன அவங்களுக்கு சத்யாவை தான் நம்ம கெட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வாங்கிடலாம். ஆமாம், அதுவும் சரிதான். சரி வாங்க, இந்த பூவை சீக்கிரம் கட்டிட்டு போய் படுப்போம். எனக்கு நல்ல உறக்கம் வந்தாச்சு.